வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒன் பாட் எக் பிரியாணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்பவே சுலபம். நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் போல் நெய்யை ஊற்றிட்டு ஒரு 10 போல் முந்திரி பருப்பு இதில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வேணாம் அப்படிங்கிறவங்க இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே இதை மாற்றிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நம்ம முந்திரி பருப்பு வறுபட்டு வந்திருக்கும். இப்போ இதோட கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் நல்லா நீளமாக மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி இதில் போட்டு மினிமம் 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம கலந்து விட்டு வறுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஆனியன் ஃப்ரை ஆகி கிடைக்கும். ஊற்றின எண்ணெய் எல்லாமே வடித்து எடுத்து இந்த ஆனியன் ஃப்ரையையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ரை நம்ம ஒரு 90% எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு 100% கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்பவே கருப்பாக நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சூடு அதிலேயே நின்று நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக போயிடும். அதனால் கொஞ்சம் 90%ல் எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டைகளை தேவைக்கேற்ப கோடு போட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை போல் உப்பையும் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் பெரட்டி விட்டு எடுத்தால் முட்டை நல்ல ஒரு மசாலா கோட்டிங்கோட சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும். இதையும் வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் எக்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம எகெயின் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெயை சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, ஜாதிபத்திரி, கல்பாசி, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 30 செகண்டு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவர் வருங்க. அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகா கீற்று போட்டதை, காரம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க இந்த ஸ்கிப் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகா கீற்று போட்டதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஃபுல் ஹீப்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நம்ம மசாலாவோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா வரும்போது ஒரு 2 தக்காளியை பொடியாக அரிஞ்சதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை மூடி போட்டு மினிமம் ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக ஸ்மேஷியாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் போல் தயிர், அதாவது கெட்டி தயிர், புளிப்பில்லாத தயிரை இதில் சேர்த்து இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதில் 1.5 மடங்கு நம்ம தண்ணி, நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருந்ததை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இதை எகெயின் மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, காரம் சரியாக இருக்கா, உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கிறனால 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியும் இதில் நல்லா தூவிட்டு நம்ம 15 நிமிஷம் போல் கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா உதிரியாக கிடைக்கும். கரெக்டாக 1க்கு 1.5 தண்ணி வைக்கும்போது ரைஸு குழையாமல் உடையாமல் நமக்கு கிடைக்கும். இதை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் விட்டுட்டா நமக்கு ரைஸும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இது கிட்டத்தட்ட 70% ரைஸு வெந்த ஸ்டேஜ். இந்த இடத்துல நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முட்டைகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதை எல்லாமே ஒவ்வொரு பொசிஷனுக்கு நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அரிசியில் கொஞ்சமாக ஈரம் இருக்கிறதுனால இது நல்லா அழகாக எல்லா பக்கமும் போய் உட்காந்துக்கும். இதை இந்த அளவுக்கு நமக்கு தேவையான மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் ஒரு 75% நம்ம இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணியிருக்கிற கேஷும் ஒரு 80% இதில் போட்டுட்டு
மிச்சம் வச்சுருக்கிற கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதுலேயும் ஒரு 10% மிச்சம் இருக்குது, கொஞ்சமாக போட்டுட்டு இதை நல்லா க்ளோஸ்டு லிட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 7 நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தோம் அப்படின்னா அருமையான அரோமாவோட உதிரி உதிரியாக கலர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் பிரியாணி 1 பாட்லேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க. ரைஸை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குதுன்னா இன்னும் அந்த சூடு அதில் இருக்க இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணால் எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு பவுலில் நல்லா ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் மேலே ஒரு எக்கை வச்சுட்டு எகெயின் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்னிஷிங்காக கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸு, கேஷ்யூ, புதினா, மல்லி எல்லாம் போட்டு எடுத்து வச்சா ரொம்பவே பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் பிரியாணி வீட்டிலையே தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.